என்ன சாரதா, உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? உடம்பு சரியில்லை, வா ஒரு எட்டு போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. உடம்பு தான் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. இந்த பெரியவளை தான் கூப்பிட்டு கொஞ்சம் கை காலெலாம் பிடிச்சி விட சொல்லணும். என்ன சாரதா, எப்போ பார்த்தாலும் அந்த புள்ளையே வேலை வாங்கிட்டு இருக்கா. அவள் எம்புட்டு வேலை தான் செய்வா. ஏன் உன் சின்ன மருமக எங்க? அவளை கூப்பிட்டு தான் ஏதாவது ஒரு வேலையை செய்ய சொல்ல. எனது சின்ன மருமகளை கூப்பிட்டு வேலை வாங்குறதா? அவள் எப்படி செய்வா? அவளே டெய்லியும் வேலைக்கு போகிறா. வேலைக்கு போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு வீட்லேயும் வேலை செய்வாளா? ஏன் இந்த பெரிய மருமக வீட்டில் சாப்பிட்டுட்டு சும்மா தானே இருக்கா? ஏன் அவள் என்னோடய கை காலெலாம் பிடிச்சி விட்டால் தான் என்ன? நீங்கள் வர வர அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அவள் நான் சொல்கிற பேச்சை கேட்குறதே இல்லை. நான் எதை சொன்னாலும் எதிர்த்து எதிர்த்து பேசுகிறா. எல்லாம் நீங்கள் கொடுக்குற இடம் தான் அவளுக்கு. என்னடாம்மா ரூபி, இவ்வளோ சீக்கிரம் எழுந்துச்சிட்ட? மணி 8:30 தானே ஆகுது. இன்றைக்கி சண்டே தானே. இன்றைக்கி கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கினா தான் என்ன? என்னம்மா வேணும் உனக்கு? அத்தை ஏதாவது டிஃபன் எடுத்துகிட்டு வந்து தரவா, இல்லை காஃபி வேணுமா? என்ன அத்தை, நீங்கள் பார்க்கவே ரொம்ப டல்லாக இருக்கீங்க. என்னாச்சு உங்களுக்கு? என் உடம்பெல்லாம் நல்லா தாம்மா இருக்குது. கொஞ்சம் கை கால் தான் வலிக்குது. அதுக்கு தான் இந்த சவிதாவை கூப்பிட்டேன் கை கால்லாம் பிடிச்சி விடுறதுக்கு. நானும் ரொம்ப நேரமாக கூப்பிட்றேன், வரவே இல்லை. நீ என்னன்னு கிச்சனுக்கு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வாயேன். இந்த வீட்டில் எல்லா வேலையும் நம்ம தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. யாருமே எந்த வேலையும் செய்ய மாட்றாங்க. ஒரு ஒத்தாசைக்கு கூட எனக்கு யாராவது எதாவது செய்யணுமா வேணுமான்னு கூட கேட்க மாட்றாங்க. இன்றைக்கி சண்டே தானே, இந்த ரூபி வீட்டில் தானே இருக்கா. வாரத்தில் 6 நாளும் அவமானு வேலைக்கு போகிறேன்னு வெளில போயிடுறா. நான் தானே அவளுக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். இன்றைக்கி சண்டே ஒரு நாளில் லீவில் கூட வந்து எனக்கு ஒரு ஒத்தாசையாக இருக்கணும்னு அவளுக்கு கொஞ்சமாவது தோணுதா? என்னை பற்றி யார் யோசிக்கிறா? மாமியாரும் யோசிக்க மாட்றாங்க, வீட்டுக்காரும் யோசிக்க மாட்றாங்க. எல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. ரூபி, இப்போ தான் நான் உன்னை நினச்சேன், அதுக்குள்ளே நீயே வந்துட்ட. உனக்கு 100 ஆயுசு போ. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? இந்த தக்காளி வெங்காயம் மட்டும் கவரில் போட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறியாப்பா? என்ன ரூபி, ப்ளீஸ். என்னது, தக்காளி வெங்காயம் நான் எடுத்து வைக்கணுமா? எனக்கு இருக்கிறதே சண்டே ஒரு நாள் தான் ஹாலிடே. அதுவும் எனக்கு பத்த மாட்டேங்குது. இதில் நீங்கள் வேறு தக்காளி எடுத்து வை, பூண்டு எடுத்து வைன்னு அத்தை கூப்பிட சொன்னாங்க, அதான் கூப்பிட வந்தேன். வர்றதும் வராதும் உங்கள் இஷ்டம். கிச்சன் டிபார்ட்மெண்ட்லாம் உங்களோடது, என்னோடது இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஏண்டி பெரிய மருமகளே, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நீ என் சின்ன மருமகிட்டேயே வேலை செய்ய சொல்லுவ. என்ன புதுசாக இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்க? ஏன் உன்னால் ஒழுங்காக இருக்க முடியலையா? இல்லை அத்தை, நான் கீழே இருந்த தக்காளி வெங்காயம் மட்டும்தான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க சொன்னேன், அவ்வளோதான். நான் வேறு எதுவும் செய்ய சொல்ல அத்தை. இங்கே பாரு பெரிய மருமகளே, நல்லா உன்னை புரிஞ்சுக்கோ. நீ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டில் வெட்டியாக உட்காந்துட்ருக்க. அவள் அப்படி கிடையாது. அவள் ஆஃபீஸ் போகிறவ. அவளை எந்த வேலையும் நீ வாங்குற வேலை வச்சுக்காத. எனக்கு தலை வலிக்குது. போய் ஒரு காஃபி எடுத்துகிட்டு வா போ. நான் இப்போ என்ன சொன்னேன்? அவள் போய் அத்தைக்கிட்ட அப்படி போட்டு கொடுத்துட்டா. இருக்கட்டும். என்னைக்காவது என் வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல விஷயம் நடக்காமையா போகும்? அப்போ பார்த்துக்கிறேன் எல்லாரையும். இந்தாங்க அத்தை காஃபி. அம்மாடி ரூபி, உனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வர சொல்லவா? எனக்கு எதுவும் வேண்டாம் அத்தை. நான் இப்போ தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ண போகிறேன். உங்களுக்கு எதாவது வேணுமா சொல்லுங்கள், நான் சேர்த்து ஆர்டர் போடுறேன். ஏம்மா சின்ன மருமகளே, ஏம்மா காசை வேஸ்ட் பண்ணுற? இவ தான் இருக்கால, அவளையே நான் சுட ஹோட்டலில் போடுறத விட நல்லாவே ருசியாக உனக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போட்டு வர சொல்கிறேன். அவள் சொன்னது கேட்டுச்சில்ல, போய் அவளுக்கு நல்லா சுட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போட்டு வா. இந்த ரூபி நம்மளை என்ன நினைக்கிறா? இந்த வீட்டு வேலைக்காரின்னு நினச்சிட்ருக்காளோ? எப்போ பார்த்தாலும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்துகிட்டு வர, காஃபி எடுத்துகிட்டு வாங்க. ஒரு நாள் அவளை கூப்பிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடணும், உன் வேலையை நீ செஞ்சுக்கோமா, என்கிட்டலாம் சொல்கிற வேலை வச்சுக்காதன்ட்டு. இந்தா ரூபி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாரு, இல்லைனா அத்தை என்ன தான் திட்டுவாங்க. ஓகே சவிதாக்கா, ஆனால் கடையில் இருக்கிற அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை, பட் இட்ஸ் ஓகே. இதுங்களுக்கு சோத்தை வடித்து கொட்டி என் கைரேகையே தேஞ்சிரும் போல் இருக்கு. கடவுளே, எனக்கு ஒரு நல்ல வழி காமி. ஹே, சரியான காமெடி. ஆமாம் மருமகளே, இந்த படம் சூப்பராக இருக்குது.
உங்கள் மாமா வந்தால் அவருக்கும் இந்த படத்தை போட்டு காமிக்கணும். நல்லா இருக்குல்ல? நல்ல மைண்ட் இப்போ தான் நல்லா ரிலாக்ஸ்டாச்சு.